मूषिकवाहनमोदहहस्त सामरकर्ण विलम्बितसूत्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பலன்கள் 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிக மிக முக்கியமான ஆண்டு. ஏனென்றால் 3 முக்கிய பயிற்சிகள் 2026 3 முக்கிய பயிற்சிகள். முதலில் 6/3/2026 அன்று சனி பகவானுடைய பயிற்சி நீதிமான். அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சி 26/5/2026 அன்று குரு பகவானுடைய பயிற்சி. அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் 27/11/2026 ஆண்டு அன்றைய தினம் ராகு கேது பயிற்சி. இந்த 3 முக்கிய பயிற்சிகள் உலக வரலாற்றில், ஒரு அரசியல் வரலாற்றில் உலகத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிரடி மாற்றம், அரசியல் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. இந்த 2026 முக்கிய தலைவர்களின் பதவி பறிபோக போகின்றது. முக்கிய தலைவர்களின் உடல் உயிர் பாதிப்பு ஏற்பட போகின்றது. அதே நேரம் 2026 ஆராய் பெருஞ்செல்வம் பெருகக்கூடியவது எந்தெந்த ராசிகளுக்கு? இந்த 2026 ஆராய் பெருஞ்செல்வம், ஆராய் பெருகும் பெருஞ்செல்வம் யாருக்கு? எந்த ராசிக்காரர்களுக்கு? இந்த 2026 தேர்தலில், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள்? எந்தெந்த ராசிக்காரர்கள் 2026 அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி யோகத்தை பெறப்போகிறாரா? அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கப் போவது எந்த ராசிக்காரர்களுக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு? 2026 கோடீஸ்வரராவது யார்? கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் பதவி, நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்று எந்த ராசிக்கு மிக மிக முக்கியத்துவமாக ஏற்படும்? 2026 சொந்த தொழில், சொந்த தொழில் யோகம் யாருக்கு? அதே நேரம் சொந்த வீடு யோகம் யாருக்கு? சொந்த வீடு வரக்கூடியவர்கள் 2026 எந்தெந்த ராசிகள் சொந்த தொழில் செய்வார்கள்? எந்த ராசிகள் சொந்த வீடை இந்த ஆண்டில் பெறக்கூடியவர்கள் யார்? 2026 திருமண யோகம் ஏற்பட போவது யாருக்கு? 2026 புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்கள் பெறப்போவது யாருக்கு? ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள்? திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? 2026 திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு? திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு ஏற்பட போகின்றது? அதே நேரம் இந்த 2026 எந்தெந்த ராசிக்காரர்கள் டாக்டர் ஆவார்கள்? டாக்டர் ஆவார்கள், ஒரு IAS. எந்தெந்த ராசிக்காரர்கள் IAS, IPS போன்ற துறையில் சாதிப்பார்கள்? அந்த உத்தியோகத்தை பெறக்கூடியவர்கள் யார்? சர்வதேச அளவில், உலக அளவில் தொழில் செய்யக்கூடியவர், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சம்பாதிக்க பேரும் புகழோடு சர்வதேச அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள்? ஆக நல்ல தொழில் யோகம், திருமண யோகம், புத்திர யோகம், தொழில் யோகம், நல்ல ஒரு கடன் நிவர்த்தி அடைந்து, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைந்து மீண்டும் மீண்டும் செல்வங்கள் பெறக்கூடிய யோகம் யாருக்கு ஏற்பட போகின்றது? கடந்த காலம் யார் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யாருக்கெல்லாம் புதிய யோகங்கள் ஏற்பட போகின்றது?
இந்த ஆண்டாவது எனக்கு நல்லா இருக்குமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போகின்றோம். ஆக இப்ப பலன்களை 2026 ஆண்டினுடைய சிறந்த பலன்களை தொடங்குவோம். 2026 ஆண்டு புத்தாண்டு பலன்கள். கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான புத்தாண்டு பலன்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, 2026 ஆண்டு தொடக்கத்தில் அற்புதமான யோகத்தோடு தான் இந்த ஆண்டு தொடங்குகிறது. ஏன்னா இந்த ஆண்டு தொடங்கும் போது கன்னியா லக்னம், உங்க ராசிக்குரிய லக்னத்திலே இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் இருக்கின்றது. மிக வலிமையோடு தான் இந்த ஆண்டு தொடங்குகின்றது. அதில் எந்தவித மாற்றமே இல்லை. மிக கேந்திரஸ்தானத்தில், உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் கல்வி, தொழில், வியாபாரம், வருமானம், சொத்து, சுகங்கள், வாகன யோகங்கள் என்று அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய இடத்தில் உத்தியோகம், பதவி எல்லாமே சிறப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்திலே அமைகின்ற ஒரு யோகமாகத்தான் இந்த ஆண்டு தொடங்குகின்றது. அற்புதமான கிரக அமைப்புகள் தொடங்கினாலும் கண்டக சனி அப்படின்னு 2026 ஒன்று தொடங்குகின்றது. மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 10, 11ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 5, 6ஆம் அதிபதியாகி 5, 6க்குரியவன் சனி பகவான் ஆகி 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக, 7ஆம் இட சனியாக, கண்டக சனியாக இந்த 6/3/2026 அன்று தொடங்குகிறது. ஆக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் கண்டக சனியாக தொடர்வதால் இது 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம்தான் 7ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்றது 7ஆம் இடம். ஆக இந்த 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் 7ஆம் பாவமாக கண்டக சனியாக அமைவதால் தொழில் வியாபாரம் பாதிக்கப்படும். உத்தியோகத்தில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகளை கொடுக்கும், தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே நேரம் வேலை இழப்பு, வருமான இழப்பு, தொழில் பிரச்சனைகள் கொடுக்கும், வேலை பிரச்சனைகளுக்கும் உத்தியோக பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை இழப்பு, வருமான இழப்பு, தொழில் மந்தம். ஆக இந்த வருமான இழப்பு, வேலை மந்தம், தொழில் மந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இந்த கண்டக சனியால் ஏற்படும். இந்த காலத்தில் கூட்டு தொழில் யோகம் ஏற்பட்டு நண்பன் மூலம் ஒரு கூட்டா தொழில் செய்யலாம் அப்படின்னு யோகம்லாம் வரும், செஞ்சிடக்கூடாது. அது பாதிப்பு ஏற்படுத்தும். உத்தியோகம் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, இந்த கண்டக சனி பாதிப்பு. அப்போ நண்பன் நீ கொஞ்சம் முதலீடு மட்டும் போடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. அப்போ அந்த கூட்டு தொழிலும் ஏற்பட்டு காசு பூரா போயிடும். அப்போ கூட்டு தொழிலும் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இதை விட்டு இங்கே வேலை இல்லை, வருமானம் இல்லை, நின்று போச்சு, வெளிநாட்டுக்கு போவோம், ஒரு ஏஜென்சியில் பணம் கட்டுவோம்னா அங்கேயும் வேலை கிடைக்காம போயிடும். கவனமாக இருக்கணும். ஆக திருமணத்தில் மிக கவனமாக இருக்கணும். கணவன் மனை பிரச்சனைகள் அதிகப்படும். திருமணம் பேசி முடித்து நின்று போகும்.
ஆக அப்படியே அவசரப்பட்டு திருமணம் முடித்தாலும் பிரிவு, கணவன் மனைவிக்குள் பிரிவு பிரச்சனை ஏற்படுத்திடும். மிகவும் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். சிலருக்கு காதல் திருமணம் ஏற்படும், அவசரப்பட்டு காதல் திருமணம், இல்லை மாமன் உறவில் திருமணம். எப்படி பார்த்தாலும் பொருத்தங்கள் சரியாக பார்த்து இந்த காலத்தில் திருமணம் செய்யாவிட்டால், திருமண பொருத்தம்னா தினம் கணம் ரஜு நாடின்னு 2 நிமிஷத்தில் பொருத்தம் பார்த்துடக்கூடாது. ஆயுள் முழுக்க 2 ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து திருமணம் முடிக்கணும். 2 ஜாதகங்களும் பார்க்கணுமே தவிர தினம் கணம் ரஜு நாடின்னு பார்த்துடக்கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான பயிற்சி. இப்போ இது சனி பயிற்சியால், இந்த கண்டகச்சினால் இந்த பாதிப்பு, தொழில் பாதிப்பு, குடும்பம் பாதிப்பு, வருமானம் பாதிப்பு என்ற நிலையில் இருந்தாலும் இதுக்கு புதிய முயற்சிகளை பண்ணி தோல்வி அடைந்து விடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அடுத்து இந்த குரு பகவான் பயிற்சி 26/5/2026 26/5/2026 அன்று குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி, நிம்மதி கொடுக்குற மாதிரி கொஞ்சம், ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ ஒரு புறம் ஆண்ட, ஒரு புறம் கதை அடைச்சா இன்னொரு புறம் திறக்கிறார். ஆக இப்போ ஒரு நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, பதவி, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, இதெல்லாம் குருபான் கண்டிப்பாக கொடுத்துருவார், அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் ஏன்னா 7ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்தினுடைய யோகங்களை, மனைவி யோகங்களை, கணவன் யோகங்களை பெறக்கூடிய யோகமாக அந்த இடம் இருப்பதால் 11ஆம் இடம் வந்து உத்தியோகத்திலும் தொழிலிலும் பதவியிலும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நிலையில் இந்த குரு பயிற்சி அமைந்துவிடும். அதே நேரம் கணவனால் மனைவி மூலம் அடையக்கூடிய யோகங்கள், மனைவியால் கணவன் மூலம் அடையக்கூடிய யோகங்கள் மூலம் சில பாதிப்புகள் ஏற்படும். சில ஜாதகங்களை வைத்து, சில ஜாதகங்கள் அடிப்படையில் கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகங்களும் ஏற்படும். அப்படி ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக குரு சுபத்துவமான கிரகமாக இருப்பதால், நல்ல உச்சம் பெற்ற குருவாக இருப்பதால் அதிகமாக பாதிப்புகள் ஏற்படுத்துவதில்லை. நல்ல பதவியை கொடுப்பார், நல்ல தொழில் லாபத்தை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார், வாகன யோகத்தை கொடுப்பார், சொத்து யோகத்தை கொடுப்பார், மனைவி மூலம் சொத்துக்களை கொடுப்பார், மாமனார் சொத்துக்களை கொடுப்பார். ஆக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை கொடுப்பார். அதாவது இந்த காலங்களில் 7ஆம் இட கண்டகச்சனி நடைபெறுவதால் எந்த அளவுக்கு நீங்கள் சொந்த ஊரை விட்டு கணவன் மனைவி பிரிந்து ஒரு உத்தியோகம் பார்த்தால், வெளிநாட்டு வேலை, அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளி மாநில வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் என்று வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தொழிலை ஏற்படுத்தி கொண்டால் இந்த கணவன் மனைவி மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், அந்த பாதிப்பு ஏற்படாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 2026இல் 7ஆம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை, 7ஆம் இடம் கண்டகச்சனி என்பது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும், தொழில் உத்தியோக இழப்புகள், வருமான இழப்புகள் இருந்தாலும், இந்த குருபோகான நல்ல யோகங்களும், நல்ல வருமான யோகங்களும், பதவி யோகங்களும், நல்ல திருமண யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதாவது கண்டகச்சனியால் பாதிப்புகள் அதிகமாகவும் இருக்கின்றது, நல்ல பலன்களும் இதில் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது நல்ல கவனிக்க கன்னிராசி நேயர்களே. இந்த 2026ஆம் ஆண்டு சனி பகவானால் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும், குரு பகவானால் சில நல்ல யோகங்களும், நல்ல தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், பதவி யோகங்களும், அரசாங்க பதவி யோகங்களும், அரசியல் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்கள் சுய ஜாதகம் இந்த யோகங்களை 2026இல் இந்த கண்டகச்சனி நடந்தாலும் இந்த யோகங்களாம் எனக்கு இருக்கா, எனக்கு 2026 நல்ல யோகங்கள் இருக்கா, நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா, நல்ல சொத்து சுகங்கள் வாங்க முடியுமா, நல்ல பதவியில் இருக்க முடியுமா, அரசாங்க பதவி கிடைக்குமா, அரசியல் பதவி கிடைக்குமா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறணும்.
என்னதான் கோடிக்கணக்கான கன்னிராசி இங்க பொதுவாதான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப 2026 இந்த ஒரு கண்ணனுக்கோ, ஒரு ராமனுக்கோ, ஒரு கிருஷ்ணனுக்கோ, ஒரு முருகனுக்கோ, ஒரு ராமச்சந்திரனுக்கோ என்ன தலையெழுத்து பிரம்ம எழுதியிருக்காரு? உங்களுக்கு ஒன்று தலையெழுத்து எழுதியிருப்பார்ல. அதை தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க சுய ஜாதகத்தில் தான் உங்களுடைய வெற்றிகள், உண்மையான வெற்றிகள் கண்டிப்பாக அதில் தெரியும். ஆக அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது சரியா நடக்கலை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். இதுதான் உலக உண்மை. உண்மையான காரணம் இதுதான். ஆனால் பிரம்மனால் எழுதப்பட்ட தலை விதி, தலை எழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டது. உங்க தலையெழுத்த பிரம்ம எழுதியிருக்காரு. அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆக அதை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம். 2026 வெற்றி உங்களுக்கே.